குட் மார்னிங், குட் ஈவினிங். நேற்று சில வேலைகளின் காரணமாக 2 நாள் வீடியோ போடலை. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் கண்டினியூவேஷன் அக்ரிமெண்ட்டு கன்சிடரேஷன் போட்டாச்சு இல்லையா? ஆஃபர், ப்ராமிஸ், அக்செப்டன்ஸு பார்த்துட்டோம். அதன் பிறகு கன்சிடரேஷன் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அக்ரிமெண்ட் பார்த்துடலாம். சரி, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் அக்ரிமெண்ட்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் என்ன, அதை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். ஒரு கான்ட்ராக்ட் உருவாக்குற வேண்டுமென்றால் அதற்கு 1 or 2 or more persons should be wanted. இதே அக்ரிமெண்ட்டுக்கு சேம் தான். அப்போ கான்ட்ராக்ட் என்பது தனி, அக்ரிமெண்ட் என்பது தனி. இப்போ நேற்று ஒரு கான்ட்ராக்டை, ஒரு அக்ரிமெண்ட்டை, ஒரு என்ன பண்ணணுன்றதுக்கு எத்தனை நேரம் அப்ரோச் பண்ணணும், அது எப்படி என்ன பண்ணணுன்றதை பற்றி பார்த்துட்டு இருந்தேன் நேற்று முன்னால. இப்போ அக்ரிமெண்ட்டில் அதனுடைய டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி set of the promises forming the consideration for the each other is an agreement. ஓகேங்களா? every promise, every set of the promises forming this consideration for each other is an agreement. Offer plus acceptance அக்ரிமெண்ட். அப்போ அக்ரிமெண்ட்டுக்கு தேவைன்னா ஆஃபர், அக்செப்டன்ஸ், அக்ரிமெண்ட் வந்துடும். ஆனால் கான்ட்ராக்டுக்கு அப்படி இல்லை. ஆஃபர், ப்ரொப்போசல், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன் அது இருந்தால்தான் கான்ட்ராக்ட். ஆனால் அது இது கிடையாது. அதுதான் டெஃபினேஷன் சொல்ல வந்து. ஏன் புரிய வைக்கணுன்றது இப்போ தெரியுதுங்களா? இதுக்கு தான் கன்சிடரேஷனுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட்டை பார்க்கணும்னு சொல்ல வந்து. ஒரு கான்ட்ராக்டை உருவாக்கணும்னா ஆஃபர், ப்ரொப்போசல் முடிஞ்சிட்டு பிறகு அக்செப்டன்ஸ் இருக்கணும். ப்ராமிஸ் கொடுத்துட்டு அக்செப்டன்ஸ் இருக்கணும். அக்செப்டன்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன வரணும்? கன்சிடரேஷன் இருந்தால் டைரெக்டாக கான்ட்ராக்ட் போயிடும். கன்சிடரேஷன் இல்லாமல் செட் ஆஃப் ப்ராமிசஸ், நான் உனக்கு செய்ய தயாராக உள்ளேன், உனது நான் கோரிக்கையை நிறைவேற்ற தயாராக உள்ளேன். சிம்பிள். நம்ம நடைமுறை வாக்கியத்தில் சில வாக்கியங்கள் பேசலாம். இப்போ சேல் அக்ரிமெண்ட்னு போடலாம் இல்லையா? அதனால உங்களுக்கு புரியுற மாதிரிக்காக நான் அந்த வார்த்தை சொல்கிறேன். ஒரு குட்ஸ் வாங்கத்தாலும் அது கொஞ்சம் கடினமாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்தா டெஃபினேஷன் போயிடும். அதனால குழப்பம் உண்டாக்கூடாது. அது உங்களுக்கு சிம்பிள் சொன்னால் தான் உங்களுக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன். இப்போ ஒரு சேல் அக்ரிமெண்ட், ஒரு நிலத்தையோ ஒரு பொருளையோ வாங்கிறதுக்காக நம்ம பேசி முடிவு பண்ணிட்டோம். ஒரு சென்டின் விலை 15 லட்சம் இல்லை 3 லட்சம் பேசி ஏதோ ஒரு சம்திங் என்ன எக்ஸட்ரா பேசி முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டு அதுக்கு மாறக்கூடாது இல்லையா? நீ வேற இடத்த கொடுக்கக்கூடாதும், என்கிட்ட பேசி முடிவு விலையெல்லாம் ரேட்டெல்லாம் பேசி முடிவு பண்ண பிறகு வேற இடத்த கொடுக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு ப்ராமிஸ். அப்போ ப்ராமிஸ்னா உறுதிமொழி, உறுதி வந்துருச்சுங்களா? ஃபார்மிங் அப் எவ்ரி ப்ராமிஸ், த செட் ஆஃப் ப்ராமிஸ், எவ்ரி ப்ராமிஸும், ஒவ்வொரு ப்ராமிஸும் அண்டு எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ். இதுதான் செட் ஆஃப் ப்ராமிஸ்னா இதுதான். ஒரு ப்ராமிஸை உறுதிப்படுத்துறதுக்காக பார்ட்லி அமௌண்ட் இல்லை பார்ட்லி கன்சிடரேஷன், அதுதான் அந்த உறுதிப்படுத்துக்காக தான் இது. அதை ஃபார்மிங் தி கன்சிடரேஷன், ரைட்டா வந்துச்சா? எவ்ரி செட் ஆஃப் த ப்ராமிசஸ் இஸ் ஃபார்மிங் தி கன்சிடரேஷன் ஃபார் த ஈச் அதர் இஸ் அன் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இது முழுமையாக கொடுத்து விட்டால் அது அக்ரிமெண்ட் இல்லை, பார்ட்லி இல்லை ஒரு பகுதி.
அது கொடுத்து விட்டால் டைரெக்டாக கான்ட்ராக்ட் போயிடும். இப்போ இல்லை ஃபார்மிங் செட்டப் ஃபுல் பார்ட் ஆஃப் த ப்ராமிசஸ் போயிடுச்சுன்னா அது டைரெக்டாக கான்ட்ராக்ட் போயிடும். பார்ட்லி போயிடுச்சுன்னா அது அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடும். அதுதான் சேல் அக்ரிமெண்ட் போகிறோம்னா அதில் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இத்தனை தேதிக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன், எத்தனை மாதத்துக்குள்ள மீதி தொகையை கொடுத்துட்டு பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு, அந்த அக்ரிமெண்ட் தான் இது. ஒரு 50,000 கொடுத்துட்டு மீதி வந்து இருக்கிற இடத்த வந்து இந்த தேதியில் நான் கரையம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஒரு 50,000 கொடுத்து மீதி 8 லட்சத்தை அப்படியே பெண்டிங் வைக்கிறாங்கன்னா அந்த கரையம் பண்ணுற தேதியில் மீதி இருக்கிற பேலன்ஸை கொடுத்துட்டு ஃபுல் கன்சிடரேஷன் அக்செப்டன்ஸ் வந்த பிறகு அப்போ ஆஃபரும் அக்செப்டன்ஸும் ஓகே ஆயிடுச்சுன்னா அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடும், ஃபுல் கன்சிடரேஷன் வந்துடும், ஆட்டோமேட்டிக் கான்ட்ராக்ட் வேலிட் ஆகிடும். வேலிட் கான்ட்ராக்ட் ஆகிடும். அதுதான் ஓகேங்களா. அடுத்து வந்துதா அது ஆட்டோமேட்டிக் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாமே எழுதிட்டாங்க, மேடமே எழுதிட்டாங்க, சூப்பராக எங்கள் மேடம் எழுதிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ செக்ஷன் 2H இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. Indian Contract Act 1872. An agreement enforceable by law is a contract. என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டும் இது ஏற்கனவே டெஃபினேஷன் கொடுத்துட்டேன், ஆனால் மறுபடியும் நான் கொடுக்குறேன், அதில் ஏற்கனவே சொன்னதா இது. An agreement enforceable by law is a contract. ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டின் நிறைவேற்றும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் பை லா பிரகாரம் நடைமுறைப்படுத்தும் என்றால் அது கான்ட்ராக்ட் ஆகும். அக்ரிமெண்ட் பிளஸ் லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி கான்ட்ராக்ட் வந்துருச்சுங்களா, அது வந்துருச்சு. அதான் ஏற்கனவே சொல்லுவாரு கன்வென்ஷன். கன்வென்ஷன் இஸ் ஃபார்மல் இன்டர்நேஷனல், அதான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, தான் கன்வென்ஷன் ஆர் ட்ரீட்டின்னு இப்படி போயிடும். கன்வென்ஷன் இதுக்கு நாங்கள் என்னன்னா ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க, ட்ரீட்டிக்கு கன்வென்ஷனுக்கு ரெண்டும் ஒன்று தான். அதுக்கு என்ன அர்த்தம்லாம் கேட்காதீங்க, கேட்டதான் ரெண்டு கன்வென்ஷன். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறது விளக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். ஏ கன்வென்ஷன் இஸ் ஏ ஃபார்மல் இன்டர்நேஷனலா கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட் இன் தி இன்டர்நேஷனல். அப்போ எந்த ஸ்டேட், ஒரு நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா ஸ்டேட் என்றால் ஒரு நாடு. இந்த ஸ்டேட்னா தப்பான மீனிங் புரிஞ்சுக்காதீங்க. ஸ்டேட் என்றால் கவர்மெண்ட். ஒரு அதே இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மாநிலத்தை முனிசிபாலி என்று சொல்லுவாங்க, லொக்காலிட்டின்றது சொல்லுவோம். அது இன்டர்நேஷனல் லெவலில் மட்டும்தான் ஒரு நாட்டை ஒரு ஸ்டேட் என்று குறிப்பிட முடியும். அதுவே ஒரு ஸ்டேட்டுடைய லாவில், ஒரு நாட்டினுடைய லாவில் சொன்னால் மாநிலத்தை ஒரு அந்தஸ்துக்கான மாநில ஸ்டேட் என்று கூற முடியும். இதுதான் வித்தியாசம். அக்ரிமெண்ட் பிட்வீன் இன் தி ஸ்டேட் ஆர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் that the greatest rights and obligation under the international law. வச்சுங்களா, இந்த கன்வென்ஷன் என்பது இதுவும் உடன்படிக்கை தான், அக்ரிமெண்ட்டும் உடன்படிக்கை தான், இதுவும் உடன்படிக்கை தான். அப்போ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு என்ன இந்த வித்தியாசம்னா, இந்த அக்ரிமெண்ட் என்பது கன்சிடரேஷன் வித் பார்ட்லி ஒரு லோக்காலிட்டிக்குள்ள இருக்கிறது. இந்த கன்வென்ஷன் அக்ரிமெண்ட் என்பது உடன்படிக்கை என்பது கன்வென்ஷன் தான் சொல்லணும், சாரி அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடாது. இந்த கன்வென்ஷன் என்ன சொல்லுது, இது இன்டர்நேஷனல் சம்பந்தப்பட்டது. இந்த இன்டர்நேஷனல் சம்பந்தப்பட்டது, இது நிரந்தரமானது, இது ரத்து செய்ய முடியாதும், இது ஆட்டோமேட்டிக்காக ரத்து ஆகிடும். ஆளுங்கட்சி இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். பொறுப்பு கற்ப என்ன இருக்குது, பிஜேபி இருக்குங்களா ஆளுங்கட்சி. இப்போ இந்த பிஜேபி வந்து ஒரு நாட்டோட, எந்த நாட்டோட ஒரு அக்ரிமெண்ட் கன்வென்ஷன் போடுதோ அந்த பிஜேபி ஆட்சி நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கன்வென்ஷனுக்கு ஒரு நாட்டுக்குள்ள கன்வென்ஷன் கைதிகள் பரிமாற்றம், உணவு பரிமாற்றம், கச்சா எண்ணெய் பரிமாற்றம், இந்த அணு ஆயுத ஒப்பந்த பரிமாற்றம், ஆயுதங்கள் பரிமாற்றம், இராணுவ தளங்கள் பரிமாற்றம், ஒப்பந்தத்தை பயிற்சி பெறுவதற்கான பரிமாற்றம், பயிற்சி பெறுவதற்கான ஒப்பந்தம், இது எல்லாமே இதில் வந்துடும் இல்லைங்களா. இது எல்லாம் இதில் வந்து இந்த கன்வென்ஷனில் வந்துடும். இது எதுக்குன்னா, அடுத்து ஒரு தடவை ஒரு வேலை சப்போஸ் காங்கிரஸ் வந்துச்சுன்னா இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம், இந்த கன்வென்ஷன் பிரகாரம்
எனக்கு அந்த நாட்டினுடைய தொடர்பு வேண்டும் அப்படின்ற அந்த நாடு கண்டஸ்ட் பண்ண முடியாது. அந்த ஆளுங்கட்சி கவர்மெண்ட் போய் கலைஞ்சு விட்டுட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒப்பந்தம் கன்வென்ஷன் கலைஞ்சிடும். அந்த ஆட்டோமேட்டிக்காக அது செல்லா நிலையாயிடும். அதன் பிறகு புது கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த புது கவர்மெண்ட் அந்த நாட்டோட போட்டுக்கலாம். அந்த கவர்மெண்ட் விருப்பப்பட்ட அதே அக்ரிமெண்ட் கூட அந்த கன்வென்ஷன் கூட நடைமுறைப்படுத்திக்கலாம். அந்த கவர்மெண்ட்டுடைய விருப்பம். அதைத்தான் இவங்க சொல்றாங்க. சரி, ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் அக்ரிமெண்ட் மேல சொல்லியாச்சே. ஆஃபரும் அக்செப்டன்ஸ் இருந்தாலும் அக்ரிமெண்ட் வந்துடும். இது எப்படி நடைமுறைப்படுத்தினா என்போர்சபிள் பை லா, சட்டப்படி ஒரு ஒப்பந்தத்தை உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டால் அது கான்ட்ராக்டாக மாறிடும். இதை வந்துடுச்சு. ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸு அக்ரிமெண்ட்டு. இந்த அக்ரிமெண்ட் நடைமுறைப்படுத்தும் போது கான்ட்ராக்டாக வந்துடுச்சு. கான்ட்ராக்ட் அதாவது இப்போ சொல்கிறேன் ஏற்கனவே இது எல்லாமே சொன்னதாது. கான்ட்ராக்ட்னா என்னது? கான்ட்ராக்ட்னா என்ன? எவ்ரி கான்ட்ராக்ட் இஸ் an agreement, but every agreement is not a contract. இல்லையா? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எவ்ரி கான்ட்ராக்ட் இஸ் an agreement, but every agreement is not contract. ஒவ்வொரு கான்ட்ராக்டும் அக்ரிமெண்ட்லேருந்து உருவாக்கப்பட்டது கான்ட்ராக்டாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டாக ஆக முடியாது. அதுதான் ஓகேங்களா? இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்கிறேன். பல்பர் வெர்சஸ் பல்பர் என்ற வழக்கில் டொமஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஜென்ரலி do not create the legal application and do not and therefore are not a contract. ஒரு கோரிக்கையை ஒரு கொள்கையை கூட வந்து கான்ட்ராக்டாக சொல்ல முடியாது அப்படின்ற வாழ்க்கை இந்த கேஸுக்கு தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது கரிலல் வெர்சஸ் கர்பாலிக் ஸ்மோக்கிங் பால் கம்பெனி established that a valid offer accepted with the intention to create the legal relationship can be formed an enforceable contract. Sure. இதுதான் என்ன சொல்றேன்னா, கேர்லின் established that the valid offer accepted with the intention to create a legal relationship, சட்டப்படி ஃபார்ம் பண்ணப்பட்ட அண்ட் என்போர்ஸ் நடைமுறைப்படுத்துவதற்காக இருந்தால் அவர் கான்ட்ராக்ட் என இந்த கரில் வெர்சஸ் கர்பாலிக் த ஸ்மோக் பால் கம்பெனியில் என்ற வழக்கில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. மொஹரி பிபி இந்த வழக்கு அடிக்கடி எல்லா கான்ட்ராக்ட்லையும் கேட்பாங்க, பார்த்துக்கங்க. இந்த கேஸ் கம்ப்ளீட்டாக எல்லா கேஸ்லையும் கேட்பாங்க, எக்ஸாம்லையும் கேட்டுருக்குறாங்க. மொஹரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ் இந்த கேஸில் என்ன பண்ணாங்க, ஏ கான்ட்ராக்ட் வித் இத மைனர் இஸ் எ வாய்டு காம்படியன்சி ஆஃப் த பார்ட்டிஸ் இஸ் as essential for a valid contract. மைனர் போட்ட கான்ட்ராக்ட் சில சந்தர்ப்ப சூழ்நிலை செல்லா நிலையாக இருந்தாலும் சில நேரங்களில் செல்லுந்தன்மையாக இருக்கலாம். அது என்னவா காரணமாக இருக்கும்? விளக்கம் தெளிவாக அடுத்ததுல மைனர் கான்ட்ராக்ட் தனியாக இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ மைனர் போட்ட கான்ட்ராக்ட் எப்போ செல்லும்? அதுக்கு ஒரு விஷயம் என்னங்கிட்டா, இப்போ மைனர் கார்டினா ஒருத்தர்கிட்ட இருக்கிறாரு, கார்டினே இருந்துடுறாங்க. கார்டினா இருந்துட்ட பிறகு கார்டினே இருந்துடுறாங்க, பையன் அனாதையாக இருக்கிறான், மைனர் பையன். இப்போ அவனுக்கு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது. அப்போ அவன் வந்து லைஃப் செட்டில் ஆகணும், இன்னும் அவன் படிக்கிறதுக்கு செட்டில் ஆகணும், அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன சொல்லி செட்டில் பண்ணணும். அப்போ அந்த ஒரு இடத்த வந்து விற்கவும் முடியாது. அப்போ பர்மிஷன் எப்படி? கிரியேட் த கான்ட்ராக்ட், பர்மிட் தி க்ரோ கோர்ட். அந்த கான்ட்ராக்ட் எப்படி? மைனர் போட்ட கான்ட்ராக்ட் செல்லா நிலையாக இருந்தாலும் ஆனால் செல்லு நிலை சிலருக்கு காம்படென்சி ஆஃப் த வேலிடு அந்த பார்ட்டிஸ் எசென்சியல் அடிப்படை தேவைக்காகவும் ஃபார் த வேலிடு கான்ட்ராக்டாக சில நேரங்களில் இருக்கும். அது எப்போதுன்றது சரி. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் மைனர் கான்ட்ராக்டில் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துட்றேன்.
எவரி கான்ட்ராக்ட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பட் எவரி அக்ரிமெண்ட் இஸ் நாட் கான்ட்ராக்ட். இது உங்களுக்கு அடிக்கடி எப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சு இல்லையா? அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்றத விளக்கம் தெளிவாக கொடுத்துட்டேன். மறுபடியும் ரிமைனிங் பண்ணுறதுனால பண்ணிடுறேன். ஓகே பண்ணுறேன். ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்ல இருந்து வருதும், ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்ல இருந்து வராது. நான் சுருக்கம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து கன்சிடரேஷன் போலாமா? கன்சிடரேஷனா செக்ஷன் டி. இது எல்லாத்துலையும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. இப்போ இந்த கேஸில் வந்து மொஹரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ்ன்ற வழக்கு அடிக்கடி எல்லாத்தையும் கேட்பாங்க. இந்த கேஸ் முக்கியமான கேஸு, பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் இந்த கேஸ் அடிக்கடி கேட்பாங்க. இதில் வந்து இன்னொரு மொஹரி பிபின்ற கேஸ் கூட இன்னொரு சம்மந்தம் வேற ரிலேட்டடாக இருக்குது. பாடகர் ஒருத்தர் போகிற கம்பெனிக்கு அது லேட் ஆகிடுச்சு, அதனால கூட்டம் கலைஞ்சி போச்சு, அது நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு காம்பன்சேஷன் இந்த பாடகர் வந்து கிளைம் பண்ணுறதுக்குள்ள ஒரு இதாக இருக்கும். அது போன்ற வழக்கில் இருக்குது. ஆனால் இந்த மொஹரி பிபி தர்மதாஸ் கோஸ்ன்ற கேஸு முக்கியமான கேஸு, பார்த்துக்குங்க. கன்சிடரேஷன் செக்ஷன் 2D. கன்சிடரேஷனா என்ன மீனிங்? கன்சிடரேஷனா மறுபயன். இந்த ஜாக் பீஸ் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா இந்த ஜாக் பீஸோட ரேட் ₹1, அதை எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா காசு கொடுத்து நான் பண்ட மாட்டேன். அப்போத்திங்கன்னா கன்சிடரேஷன் என்பது அந்த காலத்தில் பண்ட மாற்று முறை. அந்த பண்ட மாற்று முறை தான் அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், கான்ட்ராக்ட். தற்பொழுது இந்த பொருளுக்கு ஏற்றவாறு மற்ற பொருள் பணமாகவோ பொருளாகவோ காசோலையாகவோ ஒப்பந்தமாகவோ எதை வேணாலும் செய்கின்ற கான்ட்ராக்ட் சட்டப்பிரகாரம் வந்துட்ட பிறகு பண்ட மாற்று முறை இது வந்துட முடியாது. ஆனால் பட் பார்ன் ஆஃப் தி பண்ட மாற்று முறை, ஃப்ரம் தி பாண்டி பண்ட மாற்று முறை, அதுலேருந்து பிறந்ததான் இந்த கன்சிடரேஷன். ஓகே, கன்சிடரேஷன் வந்து மறுபயன் இல்லாமல் டைரெக்டாக எதுவும் பண்ண முடியாது. இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று, சின்ன ஒரு முக்கியமான பாயிண்ட். அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஃபுல் கன்சிடரேஷன் வந்துச்சுன்னா அது கான்ட்ராக்டாக மாறிடும். பப்ளிக் செட்டப் த ப்ராமிசஸ் கன்சிடரேஷன் வந்துச்சுன்னா அது அக்ரிமெண்ட்டாகவே இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் பப்ளிக் கன்சிடரேஷன் கொடுத்துட்டு பார்ட்லி கன்சிடரேஷன் கொடுத்துட்டு பார்ட்லி கொடுக்காம இருந்தால் இது கான்ட்ராக்ட் ஆகாதும். மெயினாக அதை புரிஞ்சுக்கணும். ஃபுல் கன்சிடரேஷன் போனால் மட்டுமே கான்ட்ராக்டாக வரும், இது கான்ட்ராக்டாக மாறும். அப்படி இல்லைன்னா அந்த ஒப்பந்தம் நிறைவேறவில்லை, முழுமையாக நிறைவேறவில்லை என்பது பொருள். இதுதான் something done abstained from the doing or promised to be the done at the desire of the promiser. Important rules. Need not be the adequate, must be the read, must be the lawful, may move from the promise or any other person, must not be illegal, no consideration, no contract. Section 25. அதாவது ஏற்கனவே அதான் சொல்லிட்டு தான் ஏற்கனவே உங்களுக்கு செக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். கன்சிடரேஷன் இல்லை என்றால், மறுபயன் இல்லை என்றால் அந்த ஒப்பந்தம் எல்லா நிலையாகும். கான்ட்ராக்டே இல்லை. நம்ம கேஸுக்கு நம்ம அடிக்கடி நம்ம சூட்டு போடுறோம் இல்லையா? பத்திர பிரகாரம் எழுதிக்கிட்டாங்க ஆனால் பணம் கொடுக்கலங்க நம்ம. அப்போ கன்சிடரேஷன் இல்லாத எனி டாக்குமெண்ட் இஸ் நாட் வேலிட். அதுக்கு தான் இது பொருந்தும். செக்ஷன் 25 என்ன சொல்றதுன்னா, நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட். கன்சிடரேஷனே இல்லைன்னா கான்ட்ராக்ட் எங்கே இருக்கும்? நீ காசு கொடுத்தாதான் நான் கொடுக்குறதுக்கு வரும் இல்லையா? இந்த ஜாக் பீஸை வந்து நான் உங்ககிட்ட ₹1 வாங்கிட்டு நான் இந்த ஜாக் பீஸ் கொடுத்தோன்னா அது கன்சிடரேஷன் கான்ட்ராக்ட் எலிஜிபிள், கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸபிள் ஆயிடுச்சு. நீங்கள் காசே கொடுக்காம இது மட்டும் வெறுமனே வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஜாக் பீஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டா அது கிஃப்டட் டீடு மாறிடும், கிஃப்டாக மாறிடும். வித்தவுட் கன்சிடரேஷன் கிஃப்ட் டீடு, கிஃப்ட். அதான் எந்த எதிர்பார்ப்பும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் செய்யறதான் கிஃப்ட், தானம். அதுதான் இது. அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட் செக்ஷன் 25ல் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது.
வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் நாட் வாய்டு த கான்ட்ராக்ட். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் இருந்தாலும் ரிமைனிங் பண்றேன். இதுல வந்து சின்னையா வெர்சஸ் பொன்னையா இந்த வழக்கில் கன்சிடரேஷன் பற்றி சொல்கிறாங்க. அதான் சொல்லியா ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் என்ன சொல்கிறேன், அதே மாதிரி கேதார்நாத் பட்டாச்சாரியா வெர்சஸ் கௌரி முகமது அப்துல் அஜீஸ் வெர்சஸ் மசீம் அலி என்ற வழக்கிலே ஒவ்வொன்றிலையும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இது புரிஞ்சுதா? இதான் கன்சிடரேஷனுக்கும் அக்ரிமெண்ட்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுதா? கான்ட்ராக்ட் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே வரியில் சொல்லிடுறேன். கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட். புரிஞ்சுங்களா? இந்த கான்ட்ராக்ட் ஃபுல் கன்சிடரேஷன் இருந்தால் கான்ட்ராக்ட் என்போர்சபிள். கான்ட்ராக்ட் என்போர்சபிள் நிறைவேற்றப்பட்டது. மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஷார்ட்லி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரெண்டே வார்த்தையில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கான்ட்ராக்ட் என்பது இந்த ஃபுல் கன்சிடரேஷன் ஃபுல் மறுபயன் இருந்தால் இந்த கான்ட்ராக்ட் நிறைவேற்றப்பட்டது. இதே பார்ட்லி கன்சிடரேஷன் இருந்தால் இது அக்ரிமெண்டாகவே இருக்கிறது. அக்ரிமெண்ட் என்பது உடன்படிக்கை, இது ஒப்பந்தம். ஒப்பந்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாரு. ஒவ்வொரு உடன்படிக்கையும் கான்ட்ராக்டா மாறும், ஆனா ஒவ்வொரு கான்ட்ராக்டும் உடன்படிக்கையா மாறாதும். இதான் இது. அப்ப இது முழுக்க வெரி வெரி இன்ட்ரெஸ்ட். இதுல இருந்து கம்பல்சரி 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கண்டிப்பா கேட்பாங்க. மிஸ்டர் உண்மை திரித்து கூறுதல், அதோட ஒவ்வொன்றா நான் வரேன் பின்னாடி. உனக்கு அது வாங்கி இதெல்லாம் பெரும்பாலும் எப்படி தெரியுமா, அந்த வயசானவங்களை வீட்டில் அப்பா தாத்தா பாட்டிங்களா ஏமாற்றி பேர பசங்க சுற்றி எழுதி வாங்கிக்குவாங்க. அது எப்படி தெரியுமா, பாட்டி உனக்கு புடவை எடுத்துறவா, உனக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன், நான் கால் பண்ணி நகை எடுத்துறேன்னு வாங்கினுங்கிற அந்த மாதிரி மிஸ்ரெப்ரேஷன். அப்படின்னா மிஸ்ரெப்ரசன்டேஷனா உண்மை திரித்து கூறுதல். அப்படி சொல்லி வாங்கி எழுதி கொண்டு தான செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அல்லது சேல்டிடு வாங்கி எழுதி வாங்கிட்டா தட் டாக்குமெண்ட் இஸ் நாட் வேலிடு. அப்போ வாய்டபிள். ஏன்னா வாய்டபிள்ன்றது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கட்டாய சூழ்நிலை வருது. இனிமேல் தான் இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் வேலிடபிள், வாய்டபிள். இதுதான் கான்ட்ராக்டினுடைய சாராம்சத்தினுடைய முக்கிய நோக்கம். இன்னொன்றதுக்கு ஷார்ட்லேயே தான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிற விளக்கம். வேலிடு